ஓகே. அப்படியே பொறுமையாக எந்திரிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி வீட்டில் மறுபடியும் ஹார்ட் மோட் தான் வந்திருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஹார்ட் மோடில் விளையாடி தர்மடி வாங்கியிருப்போம். முதல்ல அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு அவளை டஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த டேபிளை கீழே தள்ளி விட்டேன். இப்போ அவள் வரத்துக்காக வெயிட்டிங். ஓகே, அவள் வந்துட்டு வெளியே போகிறா மக்களே. ஓகேங்களா, அப்படியே மெதுவாக எட்டி பார்ப்போம் என்ன பண்ணுறா அப்படின்னு. ஒரு ட்ராப் வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அவள் கீழே ஐயோ பார்த்துட்டா ஒளி பார்த்துட்டு நினைக்கிறேன். நிச்சயமாக பார்த்துட்டா தானே. ஐயோ ஒரு டைப்பாக வந்து நிற்கிறாளே. அச்சோ, அந்த வீடியோவில் இதே மாதிரி தான் ரிமோட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே போட்டு பொழந்தெடுத்தா. இந்த வீடியோலேயும் அதே மாதிரி எடுக்கிறாளே. நான் என்ன தான் பண்ணுவேன், வீடியோ ஆரம்பித்து கொஞ்ச நேரம் கூட அவளை 50 செகண்ட்லேயே டே 2 இதெல்லாம் விளங்கும், நிச்சயமாக விளங்கும் மக்களே. ஒரு லைக்கை மட்டும் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்கின அடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். எஸ்கேப் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த டேபிளை தள்ளி விட்டு அவள் எங்கேருந்து வரான்னு பார்ப்போம். ஓகே, அந்த பாட்டிலிங்க. ஓ வாங்க பாருங்க மக்களே, வாங்கின அடியில் கட்டிலுக்கு மேலே கிடக்குது. நான் கட்டிலுக்கு கீழே அடி வாங்கினேன். அப்போ என்ன மாதிரி பாட்டில் பறந்துருக்குன்னு பாருங்களேன். தூக்கி கீழே போட்டுடலாமா? கீழே போட்டால் என்ன ஆகும்? எங்கே இருக்கான்னு வேற தெரியல. கீழே பொறுமையாக போவோம் மக்களே. ஓகே, ஓடு இதே இடத்துல மக்களே. இப்போ தானே மக்களே தூரமாக எங்கே ட்ராப் போடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு பாருங்க. அதுக்குள்ளே பக்கத்தில் ரூமில் வந்து பிடிச்சி கப்புன்னு ஒரு அடி அப்படியே படுத்துட்டேன். ஸோ அப்போ இந்த அடியும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்க மக்களே. ஓகேங்களா. ஓகே சரி, அப்படியே எழுந்து இது 3வது டே 3 இந்த பக்கம் போவோமா? ஓகே, இந்த தடவை கண்டிப்பாக கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ கதவை பொறுமையாக திறந்துக்கிட்டு இந்த டப்பாவை அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே. என்னாடி கிளவி, நான் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கமே இருக்கா? ஓகே மக்களே, வாங்கின அடியெல்லாம் ஸ்க்ரீன்லாம் ரத்தக்கரை. இங்கே ஏதாவது பொருள் இருக்கா? ஒன்றும் இல்லை. ரூமை விட்டு வெளியே போக விட மாட்டேன்றா. ரூம் விட்டு தலையை கடனா தர்மடி விழுகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த டேபிளை தள்ளி விட்டு வந்து ஒளி வந்துட போகிறா சீக்கிரம். ஓகே மக்களே, இப்போ வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குது, எட்டு பார்க்குறதுக்கு கூட பயமாக இருக்குது. பாருங்க எவ்வளோ வேகமாக வரா. நடந்து வந்தால் கூட பரவாயில்ல, முட்டை செத்த கிளவி ஓடி வரான். ஏய் போடி அந்தாண்ட போடி. பாருங்க மக்களே, ஸ்க்ரீனெல்லாம் ஒரே ரத்தக்கரை. என்ன ஆட்டினாலும் போக மாட்டேங்குது. அப்படியே கன்னை எடுத்து தலையிலே வைக்கணும் மக்களே. ஓகேங்களா. போடி சீக்கிரம். ஓகே மக்களே, ஒரு வழியாக போயிட்டா. எந்த பக்கம் போகிறா அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, அங்கே தான் நிற்பா. எப்படி இங்கே தான் நின்று ஆகணும். பார்த்துட்டா. ஒளிடா திரும்பி அதே மாதிரி பார்த்துருப்பா. இந்த தடவை கண்டிப்பாக பார்த்துருப்பா. கீழே குடிஞ்சு மர்கியா சாலா பண்ண போகிறது உறுதி எனக்கு தெரியும். அது பண்ணுவா கிளவி. கண்ணை மூஞ்சை காட்டாத கிளவி. ரொம்ப பயமாக இருக்குது. வாயெல்லாம் ரோலிங் ஆகுது.